ரீசெண்ட் டேஸ்ல இந்த செல்போன்னால நம்ம எல்லாருக்குமே எக்கச்சக்கமா பிரச்சனைகள் இல்லைங்களா? பெரியவங்க மட்டும் இல்லாம நிறைய குழந்தைங்களும் இந்த மொபைல் போன்ஸுக்கு அடிக்ட் ஆயிட்டு அதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு தெரியாம அதுலயே சிக்கிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மொபைல் போன்ஸுக்கு அடிக்ட் ஆகாம எப்படி அதை எஃபெக்டிவா தேவையான விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்கான டிப்ஸ் தான் சொல்ல போறீங்க. வணக்கம், நான் உங்க பிரியா ராமகிருஷ்ணன். நான் ஒரு மனநல ஆலோசகர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஸ்மார்ட் போனா இருந்தாலும் அதுல எக்கச்சக்கமா ஆப்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வேணுமோ வேண்டாவோ யாராச்சும் ஏதாச்சும் ஒரு ஆப் பத்தி பேசினாங்கன்னா உடனே நம்ம அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா? இந்த எல்லா ஆப்ஸ்னாலையும் நம்மளுக்கு எக்கச்சக்கமா நோட்டிபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த நோட்டிபிகேஷன்ஸை முதல்ல நம்ம ஆஃப் பண்ணோங்க. ஒரு ரிசர்ச் ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்டை கேட்டுட்டு உடனே அதை போன் எடுத்து அது என்னன்னு பார்க்கலன்னா அது என்னவா இருக்குமோ ஏதா இருக்குமோன்ற அந்த தாட்லயே நம்மளுக்கு பதட்டம் வந்துடுதாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வர மெசேஜஸோ நோட்டிபிகேஷன்ஸோ ஜங்கா தான் இருக்கும். ஏதோ ஒரு ரேண்டம் ஜங்க் மெசேஜ்னால நம்ம எதுக்கு அவ்வளவு பதட்டப்படணும் இல்லைங்களா? அதனால முதல்ல மெசேஜஸா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இமெயிலா இருக்கட்டும், இல்ல வேற எந்த ஆப்பா வேணா இருக்கட்டும், இந்த நோட்டிபிகேஷன்ஸ்க்கான நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு இருக்கிற செட்டிங்ஸை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த மொபைல் யூசேஜ்க்கு ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம அதுக்குன்னு அலாட் பண்ணி வச்சிடணும். ஸோ மித்த நேரத்துல நம்ம ப்ரொடக்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணணும். இதுவே குழந்தைங்களா இருந்தாங்கன்னா கூட மேபி ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் அவங்க ஃபோன் பார்க்கலாம். அதுக்கு மேல அவங்களுக்கு ஃபோன் டைம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ரிக்டா முன்னாடியே கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னா குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளாலையும் மானிட்டர் பண்ணி ஃபாலோ பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி நம்மளுக்கும் இப்ப காலையில நம்ம 9 o'clock ஆஃபீஸ் போயிடுறோம், இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கும்போது கூட நம்ம 9 o'clock இல்ல 10 o'clock லாகின் பண்ணிடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வேலை இல்லை. நம்ம அந்த டைம்ல மொபைல் போன் எடுத்து அன்னெசரியா பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது இல்லைங்களா? ஸோ ஒரு ஸ்பெசிபிக் டைம், மேபி ஒரு 11 o'clock நான் என் போன் எடுத்து ஏதாவது மெசேஜஸ் வந்திருக்கா, யாராவது கால் பண்ணிருக்காங்களா, நான் செக் பண்றேன் அப்படின்னு பண்ணிருந்தீங்கன்னா தட் இஸ் ஃபைன். பட் அதை விட்டுட்டு நம்ம போனை எப்பயுமே நம்ம முன்னாடியே வச்சுட்டு ஏதாவது ஒரு சின்ன ரிங் ஆகிறதுக்குள்ள அது என்ன ஏதுன்னு எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம டிஸ்ட்ராக்ட் மட்டும்தான் ஆரம்பி தவிர நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டிக்கு அதனால எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. மூணாவது டிப்ஸ் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையில்லாத அன்னெசரி கால்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும் அந்த டைம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு முக்கியமான வேலையில இருக்கீங்க, உங்க மேனேஜர் நெக்ஸ்ட் ஒரு 1 hourல ஒரு ரிப்போர்ட் வேணும்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பயங்கர கான்சென்ட்ரேஷனோட அந்த ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்பன்னு பார்த்து உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க கால் பண்ணவங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அப்புறம் உங்களுக்கு ஸ்கூல் டைம்ல நடந்த சில விஷயங்கள், இது மாதிரி ரேண்டமா ஏதாச்சும் பத்தி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ டைம் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆனா நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சே எதுவும் சொல்ல முடியாதே அப்படிங்கிறதுக்காக நீங்க அந்த போனை பேசிக்கிட்டே இங்க ரிப்போர்ட்ல ஏதாச்சும் பண்ண போய் ஏதாவது தப்பு கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணாதீங்க. எப்பயுமே ஒரு விஷயத்த நீங்க முக்கியமா ஞாபகத்தை வச்சுக்கணும். என்னன்னா, ஒருத்தங்க உங்களுக்கு கால் பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரீயா இருக்காங்க, இல்ல அது அவங்களுக்கு அந்த டைம்ல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதுனாலதான் உங்களுக்கு கால் பண்றாங்க. பட் நீங்களும் அந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சோ நீங்க எப்ப வேணா அந்த காலை திரும்ப ரிவர்ட் பண்ணலாம். இப்ப என்ன ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சுன்னா, ஒரு போன் அடிச்சதுன்னா ஒரு 2 ரிங் 3 ரிங் போறதுக்குள்ளேயே நம்ம போய் போனை போய் டக்குன்னு எடுத்து நம்ம அட்டென்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா எப்பயுமே ஏதாவது ஒரு செய்தியை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு நம்ம பிரெயின் இல்லைங்களா? அப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ ஒரு கால் வருது, போன் உங்க கிட்டே இருந்ததுன்னா கூட யாரு கால் பண்றான்னு பாருங்க. அன்லெஸ் இட் இஸ் ஃப்ரம் யுவர் க்ளோஸ் ஃபேமிலி, அதாவது உங்க ஹஸ்பண்ட், உங்க பேரண்ட்ஸ், உங்க சில்ட்ரன், இவங்களை தவிர வேற யாராவது கால் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலைய பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிவர்ட் பண்ணலாம். அதுல தப்பே கிடையாது. இன்கேஸ் அது எமர்ஜென்சி கால் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா கூப்பிடுறவங்க 2வது தடவை கால் பண்ணுவாங்க, ஒரே ஒரு காலோட விட்டுற மாட்டாங்க. சரிங்களா? அதனால நம்ம ஒரு கால் வந்த உடனே டக்குன்னு அது கால் எடுத்து அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஏர்ஜ்ல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ரீயா எப்போ இருக்கோமோ அப்ப அந்த காலை ரிவர்ட் பண்ணி பேசிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணும். ஸோ அன்னெசரியா நம்மளுக்கு வர எல்லா இன்கம் கால்ஸையும் அட்டென்ட் பண்ணி பேசி நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணாம அந்த டைமை நம்ம ப்ரொடக்டிவிட்டியில ஸ்பெண்ட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் மொத்தமா ஒரு 10 மினிட்ஸ் இல்ல 15 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் அலாட் பண்ணி எல்லா கால்ஸையும் ரிவர்ட் பண்ணி என்ன ஏதுன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது போன்ஸ்ல அன்னெசரியா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றத நம்ம ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிருவோம். நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த வாட்ஸ்அப், இமெயில் இதெல்லாம் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கிற பழக்கத்தை ஸ்டாப் பண்ணும். இப்ப எல்லாருமே ஸ்மார்ட் போன்ஸ் வச்சிருக்கிறனால உங்களுடைய இமெயில்ஸ் நீங்க மொபைல்லயே கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கீங்க. அது இல்லாம இப்ப நிறைய ஒபிஷியல் கம்யூனிகேஷன்ஸ், பிசினஸ் ரிலேட்டட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, அடிக்கடி ஏதாவது புதுசா மெசேஜ் வந்திருக்கா, ஏதாவது இமெயில்ஸ் வந்திருக்கா, நான் ரிவர்ட் பண்ணணுமே அப்படிங்கறதுல நம்ம அதை செக் பண்ணி அது ஒரு ஹேபிட்டாவே ஆயிடுச்சு. சும்மா மொபைல் போன் இருந்தாலே நம்ம அதை எடுத்து ஏதாவது வாட்ஸ்அப் வந்திருக்கா, ஏதாவது இமெயில் வந்திருக்கான்றத நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். நோட்டிபிகேஷனே நீங்க வச்சிருந்தீங்கன்னா கூட நோட்டிபிகேஷன் இல்லையேன்னு விட்டுற மாட்டீங்க, கண்டிப்பா அதை எடுத்து பார்ப்பீங்க. இன்னொன்னு என்ன ஆகும்னா, ஒன்ஸ் நீங்க மொபைல் போனை கையில எடுத்த உடனே அடுத்து ஃபேஸ்புக்ல ஏதாவது வந்திருக்கா, இல்ல யூடியூப்ல ஏதாவது இருக்கா, இல்ல இன்ஸ்டால போய் செக் பண்ணலாமா, இது உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை அதுக்குள்ள எல்லாம் போக வைக்கும் இல்லைங்களா. இல்ல வேற ஏதாவது கேமிங் ஆப்குள்ள ஏதாவது கொஞ்சம் வேலை நிறைய பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஏதாவது கேம் விளையாட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமே. இந்த மாதிரி அன்னெசரி தாட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். சோ அந்த போனை நம்ம கையில தொடாம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அது தொட்டுட்டோம்னா எவ்வளவு டைம் போகும்ன்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சோ இந்த வாட்ஸ்அப், இமெயில்ஸ் இதெல்லாம் நீங்க போன்ல வச்சிருக்கீங்கன்னா கூட தயவு செஞ்சு அடிக்கடி எடுத்து அதை செக் பண்ணாம அதுக்குன்னு ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணி அந்த டைம்ல பாருங்க. ஸோ மார்னிங் பிரேக் அப்போ ஒரு வாட்டி வாட்ஸ்அப் அண்ட் இமெயில் செக் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் லஞ்ச் டைம்ல ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து செக் பண்ணுங்க. அதே மாதிரி ஈவினிங் பிரேக் அப்போ ஒரு 4 o'clock பாருங்க, அப்புறம் 6 o'clock ஒரு வாட்டி பாருங்க, அப்புறம் ஒரு 8 o'clock பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோங்க. நீங்க அந்த ஷெட்யூல் வச்சுட்டு அந்த டைம்ல நீங்க வாட்ஸ்அப்போ இமெயிலோ பார்த்து நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போன்ல நிறைய டைம் வேஸ்ட் ஆகாம நீங்க சேவ் பண்ணலாம். ஒரு மெசேஜ், ஒரு இமெயிலோ வந்ததுன்னா நீங்க அடுத்த செகண்டே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஆப்வியஸ்லி ஒரு மினிமம் ஒரு 2 hours டைம் ஆச்சு நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய டைமை நீங்க தான் வேல்யூ பண்ணணும். ஸோ இன்னொருத்தங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்கன்னா உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அர்ஜை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு இந்த டைம் பிரேக் வச்சு வாட்ஸ்அப்போ இமெயிலோ போய் பார்க்கறதுங்கிறது ரொம்ப அவசியம். 5வது டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க போன் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்பேசஸை நீங்க டேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்கன்னா நீங்க லஞ்சுக்கு போகும்போது உங்க டீமோட நீங்க லஞ்சுக்கு போறீங்க. ஸோ அந்த டைம்ல நான் போனை கேரி பண்ணிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறது இருக்கலாம். இல்ல வீட்டுல இருக்கும் போதுன்னா அதே மாதிரி டைனிங் ஸ்பேஸுக்கு, இல்ல உங்களுடைய ஸ்டடி ரூம்க்கு, இல்ல உங்களுடைய பெட்ரூம்க்கு, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நான் போன் எடுத்துட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா போன் ஃப்ரீ ஜோன் மாதிரி ஒரு சிலதை நீங்க டெசிக்னேட் பண்ணி வைங்க. அப்படி பண்ணும்போது நீங்க அந்த இடங்கள்ல அந்த பர்டிகுலர் விஷயம் பண்ண போகும்போது அப்பயாச்சும் நீங்க போனை யூஸ் பண்ணாம கண்ட்ரோல்டா இருப்பீங்க. அடுத்து 6வது டிப் என்ன அப்படின்னா, டெய்லி நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய போன்ல டிஜிட்டல் வெல்பீயிங் உள்ள போயிட்டு உங்களுடைய அன்னைக்கு டேக்கான போன் யூசேஜ் என்னன்றத முதல்ல பாருங்க. நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா கூட எவ்வளவு மணி நேரம் நம்ம போன்ல செலவழிக்கிறோங்கிறத பார்த்து நீங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க. அதை பார்த்தாலே அது நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியும் நம்மளுடைய லைஃபை வாழணும் அப்படிங்கிறதையும் எவ்வளவுக்கு எவ்வளவு மிஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே போனை நம்மளுடைய இன்னொரு பாடி பார்ட் மாதிரி வச்சுக்கிட்டு அதோடவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற அந்த ரியலைசேஷன் நம்ம போய் ஆக்சுவல் டேட்டா என்னங்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும் இல்லைங்களா. ஸோ அதை டெய்லி நம்ம பார்க்கறத ஒரு ஹேபிட்டா வச்சுக்கிட்டு எப்படி நேத்து விட இன்னைக்கு ஒரு 15 மினிட்ஸ் இல்ல ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே நம்ம ஒரு செல்ஃப் கோல் செட் பண்ணிக்கிட்டு போன் டைமை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மொபைல் போன்ஸை நம்ம ரொம்ப நேரம் நம்ம கையில வச்சு நம்ம அதை அப்படியே குனிஞ்சு பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே கிரானிக் கை வலியும் கழுத்து வலியும் வருது. இது குழந்தைங்களுக்கு கூட நிறைய வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஏதாவது கை வலி அப்படின்னு நினைச்சோம்னா சரி இது ஏதாவது நம்ம எங்கேயா ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணி இருந்திருப்போம், இல்ல ஏதாவது நிறைய வேலை பார்த்திருப்போம் அதனால வலிச்சிருப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அது நம்ம மொபைல் போனை கண்டினியூஸா கையிலேயே பிடிச்சிருக்கிறதுனால வர வலிங்கிறது நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியறதே கிடையாது. இந்த மாதிரி நம்ம பாடி அண்ட் ஹெல்த்தையே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு செல்போனை அவாய்ட் பண்றது தானேங்க பெட்டர். நம்ம எல்லாருமே அதை பத்தி யோசிக்கணும், அதுக்கான சில விஷயங்கள் பண்ணணும் இல்லைங்களா.
இல்லைங்களா? இதுக்கு மேஜரா 1-2 ட்ரிக் என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா, எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே டிஃபால்ட் செட்டிங்கா போன்ல வந்து ப்ளூ லைட் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த போன் பார்க்கறதுக்கு நல்ல பிரைட்டா கலர்ஃபுல்லா தெரியுங்கிறதுக்காக. பட் நம்மளுடைய கண்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த செட்டிங்க போயிட்டு ரெட் லைட் அப்படிங்கிறதுக்கோ ஒரு சில போன்ஸ்ல ரீடிங் மோடுன்னு இருக்கும், அந்த மோடுக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்ம போன் யூஸ் பண்ணாலுமே அதை நம்ம கண்களை அஃபெக்ட் பண்ணாம நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம போனை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க போன்ல செட்டிங்ல போயிட்டு டார்க் மோட் இல்லைன்னா கிரே மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு நீங்க மாத்திட்டீங்கன்னா உங்க போன் வந்து அந்த பிளாக் பேக்ரவுண்ட் வர மாதிரியான ஒரு செட்டிங்குக்கு வந்து மாறிடும். அப்ப ஏதோ வீடியோஸ் பாக்குறீங்க இல்ல ஏதோ ஒரு ஆப் உள்ள போய் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப வைப்ரண்டா அப்பீலிங்கா அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா ஃபுல்லா கொஞ்சம் பிளாக்கா சரௌண்டிங்ல எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனால உங்களுக்கு ரொம்ப நேரம் அந்த போன் பார்க்கணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல் ட்ரிக்கா இருக்கும். கண்டிப்பா இம்மீடியட்டா ரீடிங் மோடுக்கும் டார்க் மோடுக்கும் உங்க போனை போட்டுட்டு 1 or 2 days யூஸ் பண்ணி பாருங்க. அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்மார்ட் போன்ஸை நம்ம எப்படி நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய டாஸ்க் எல்லாத்தையும் நம்ம வந்து போன்ல என்னென்னன்றதை லிஸ்ட் பண்ணி அதுக்கான ஒரு டைமையும் ஷெடியூல் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ மார்னிங் நம்ம அதை பண்ணினோம்னா அந்த பர்டிகுலர் டைம் வரும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு ரிமைண்டர் கொடுக்கும், நம்ம பண்ணி முடிச்சிட்டோமா இல்லையான்னு நம்ம செக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதுல நிறைய ஆப்ஸும் இருக்கு. இல்ல நம்ம நார்மல் நம்மளுடைய கேலண்டர்ல கூட போயிட்டு நம்மளுடைய டாஸ்க்ஸை வந்து நம்ம ஷெடியூல் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி போன்ல மூலியமா நம்மளுக்கு சின்ன சின்ன நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, அதை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப நேரம் அந்த போன் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஹேபிட்ல இருந்து அந்த அடிக்ஷன்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்மளுக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து மொபைல் போனை நம்ம எங்க போனாலும் எடுத்துட்டு போறோம். ஈவன் வீட்லயே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருந்தாங்கன்னா கூட கிச்சன் போனாலும் மொபைல் போனோடவே போவாங்க, ஹால்ல உட்காந்துருக்கும்போது மொபைல் போன் எடுத்து பக்கத்துல வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எப்பயுமே மொபைல் போன், எங்கேயா வெளியில போறோம்னா கையிலேயே அந்த போனை பிடிச்சிக்கிட்டே நம்ம போவோம். ஒரு பேக்குள்ள போடுறதுன்றது கூட இப்ப எல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு, கையிலேயே தான் வச்சுட்டு இருக்கோம். நம்ம பாடியில ஒரு பார்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதை நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ணோங்க. ஸோ முன்னாடி எல்லாம் ஒரு இடத்துலதான் நம்மளுக்கு வந்து வீட்டுல போன் இருக்கும், அந்த ரிங் ஆகும்போது லேண்ட்லைன் தான் இல்லைங்களா? ஸோ ரிங் ஆகும்போது நம்ம தான் ஓடி போய் போனை எடுத்து பேசுவோம். ஆனா இப்ப வந்து அந்த ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் கூட நடக்கிறத அவாய்ட் பண்றதுக்காக நம்ம எங்க போனாலும் போனை தூக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வீடுனாலும் சரி இல்ல நம்மளுடைய ஆஃபீஸ்னாலும் சரி போனுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் ஒரு ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்பாட்ல தான் போன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருங்க. உங்களுக்கு ஏதாவது கால்ஸ் வருது அப்படிங்கும் போது மட்டும் நீங்க போய் எடுத்து இம்பார்ட்டன்ட் காலா இருந்தா பேசுங்க, இல்ல அன்னெசரி காலா இருந்தா நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அப்புறமா ரிவர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கிற டைம்ல மட்டும் போய் போனை எடுத்து செக் பண்ணுங்க. மித்த நேரத்துல அது அதுக்கான டெசிக்னேட்டட் பிளேஸ்லயே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளும் சரி நம்ம குழந்தைங்களும் சரி அந்த ஃபோன் யூசேஜ்ல இருந்து டைமை குறைச்சிக்கிட்டு நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியில நிறைய டைம் போட்டு நம்ம வாழ்க்கையில பெட்டரான ஒரு லைஃப் ஸ்டைலா வாழ கத்துக்கலாங்க. இந்த வீடியோல பேசின விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா, இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் இந்த வீடியோல சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்து அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. வேற ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் பத்தி நான் பேசணும்னு நினைச்சா அதையும் கமெண்ட்ல போடுங்க. நான் அடுத்து வர வீடியோல பேசுறேன். நன்றி, வணக்கம்.